بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. நீண்ட நாட்களாக இப்படி ஒரு மார்க்க சொற்பொழி வேண்டும் என்று எதிர்பார்த்து நம்முடைய எதிர்த்தவர்களுடைய தேதி வாங்கி சிறப்பான முறையில் நம்முடைய ஊரில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நாம் எண்ணி இன்றைய தினம் நம்முடைய எதிர்த்தவர்கள் மன்போ சலாத் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபில் முகமது முஸ்தபா மஸ்ரஹி அவர்கள் ஒரு அழகான தலைப்பில் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திற்கு அதுவும் நம்முடைய ஊருக்கு தேவையான ஒரு கருத்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்பவர்கள் யார் தெளிவாக உரையாற்றுவார்கள் தமிழிலே. இதுவரை நாம் குளறுபட்டு இருந்தாலும் தெளிவான முறையில் தமிழில் இங்கே உரையாற்றி வருகின்றார்கள். அவர்கள் அழைக்கின்றேன். وما أرسلناك إلا رحمة للعالمين. நம்முடைய ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய மகாசபை தலைவர் ஜனாப் யாலிமு சாஹிப் அவர்கள் கொண்டாடி கொடுப்பார். warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. கணித்திற்குரியவர்களே, கோவை குறிச்சி பிரிவு ஷாஃபியா ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் மாபெரும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சத்திய கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த ஜமாஅத்திற்கு ஆரம்ப கட்டமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரன். கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சுன்னத் வல் ஜமாஅத் யார். இந்த தலைப்பு எனக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான காரணத்தை இங்குள்ள மக்கள் எல்லோரும் புரிந்திருப்பீர்கள். சில வாரங்களுக்கு முன்பு, அநேகமாக 23/11/2014 அன்று இந்த கோவையிலே ஜாக் அமைப்பின் சார்பாக ஒருவரை அழைத்து வரப்பட்டு அவர் இந்த கோவையில் சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் யார் என்கிற தலைப்பில் ஏகப்பட்ட பொய்களை இந்த சபையில், இந்த கோவையில் அவர் எடுத்து பதிவு செய்திருந்தார்.
எனக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 2 மணி நேர பேச்சு. 2 மணி நேர பேச்சில் ஒரு மனிதன் இவ்வளவு பொய் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சது அந்த வீடியோ பார்த்து தான். நீங்க எண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க பேப்பர் பேனா இருந்துச்சுன்னா எழுதி பதிவு கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 15க்கும் மேலான பொய்கள் அவர் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி 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 அவர் வைத்து பதிவு செய்து சென்ற பொய்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 15க்கும் மேலான பொய்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தியும் பதிவு செய்கிறேன். ஷிர்க் என்றால் என்ன என்பதுக்கு கூட அவருக்கு தெரியல. 2 மணி நேர பேச்சை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அவருக்கு ஷிர்க்னா என்ன தெரியல. மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நாம் நம்புவதை போன்று நம்பியிருந்தார்கள் என்றெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப ஷிர்க்னா என்ன என்பது கூட தெரியாமல் அவர் நிறைய உளறி சென்றதையும் கூட அவர் ஷிர்க் தெரியாதவர் சுன்ன ஜமாத்னா யாருன்னு பேசிட்டு போயிருக்காரு. முதல்ல ஷிர்க்னா என்ன தெரியணும்ல, எது இணை கற்பித்தல் தெரியணும்ல. இணை கற்பித்தல் என்னன்னே தெரியாதவர் சுன்னானா என்ன, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅனா என்ன அப்படின்னு பிரிச்சு பேசுங்க விளக்கணும்னு சொன்னா முதல்ல ஷிர்க்னா என்ன தெரியும். அவருக்கு ஷிர்க்குன்னு தெரியல, சுன்ன ஜமாத்னா யாருன்னு தெரியல. ஆனா கடைசியில் அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஜாக்க விட்டு நீங்க சுன்ன ஜமாத்துக்கு வந்துடணும். அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்கு போல தெரியுது. அல்லாஹ் அதை கபூலாக்கணும். அதனால தான் அவரு சுன்ன ஜமாத்து யார் என்கிற தலைப்புல அவருக்கு வந்து தனது எந்த கொள்கையை சார்ந்திருப்பது கூட தெரியாம சுன்ன ஜமாத்துல சேர வேண்டும் என்கிற ஆசையில் அவர் பேசியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். கணித்திற்குரியவர்களே, சுன்ன ஜமாத்துனா யார் அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியா போதிக்கப்பட்டதுனால அதை மட்டும் கரெக்டா சொன்னார். சுன்ன ஜமாத்துனா யாரு அப்படின்னு அவர் சொல்லுவார், அது ஒண்ணுதான் கரெக்ட். அதுக்கு பிறகு அவர் சொல்றது ஃபுல்லுமே வந்து ஒன்றும் அறியாமையா இருக்கும் அல்லது பொய்யா இருக்கும். அதனால சுன்ன ஜமாத்துனா யாரு நான் சொல்றதை விட அவர் இப்ப சொல்லுவார், அதை நீங்க இப்ப கேளுங்க. முடியும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் என்ன? அஹ்லுன் கூட்டத்தார்கள், குடும்பத்தார்கள். அஸ்ஸுன்னா வல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சுன்னத்தின் மீது கூட்டத்தை உருவாக்கினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தீனின் மீது ஒரு சமூகத்தை கட்டி அமைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சமூகத்தை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் இப்படி லட்சக்கணக்கான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின் வந்த தாபிஈன்கள், அவர்களுக்கு பின் வந்த தபா தாபிஈன்கள் என்று அந்த சஹாபாக்களும் அவர்களை நேரடியாக பார்த்து பின்பற்றிய அவர்களுக்கு பின்னுள்ள வந்த மக்களும் எந்த கொள்கையிலே உண்மையான கொள்கையிலே இருந்தார்களோ அந்த கொள்கைக்கு சொல்லக்கூடிய பெயர் அஹ்லு சுன்னா. நாங்களாக சரி, அஹ்லு சுன்னானா யாரு அப்படின்னு சொல்லி விளக்குனாரா? இதுக்கு மேல நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை உருவாக்கினார்களோ, எந்த சமூகத்தை உருவாக்கினார்களோ அந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். நபி தோழர்கள், சஹாபாக்கள் 1,00,000க்கும் மேலான, உங்க அழுத்தம் திருத்தமா சொன்னாரா, 1,00,000க்கும் மேலான சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, அவர்களை பின்பற்றிய தாபியன்கள், தபஉ தாபியன்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை உடையவர்களுக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இவ்வளவு தெளிவா பேசினவர் எவ்வளவு சீக்கிரத்தில் தடம் போன்றிருக்கார். 2 மணி நேரத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அதை தடுத்து நான் போடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா. தோழர்களை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் எவரேனும் ஒருவர் எனக்கு பின்பு உயிரோடு வாழ்வீர்களே ஆனால் அவர்கள் பல கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வருகிற பொழுது ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அந்த சமயத்தில் என் சுன்னத்தை உங்கள் மீது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், எனது சுன்னத்தை உங்கள் மீது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற நேர்வழியில் வாழ்கிற எனது தோழர்களுடைய அந்த வழிகளையும் சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே 42வது ஹதீஸாக, இதே கருத்து அபூதாவுதிலே 3991வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா விரிவா நான் பேச வரல, ஏன்னா அவர் ஒத்துக்கொண்டார் சஹாபாக்களை பின்பற்றணும், தாபீன்களை பின்பற்றணும் என்று ஒத்துக்கொண்ட காரணத்தினால நம்ம அதை பத்தி விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை.
சரிங்களா? அப்ப சஹாபாக்கள் எந்த வழியில் இருந்தார்களோ, தாபீன்கள் தபோ தாபீன்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதை ஏற்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அஹ்லு சுன்னா என்று சொன்னவர். நான் இப்பொழுது கேட்கிறேன், முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அந்த ஹதீஸை மிக விரிவான விளக்கத்தை கொண்ட ஒரு ஹதீஸ். அந்த விரிவான விளக்கத்துக்கு போகல. இன்ஷா அல்லாஹ் அதை தவறாக அவர்கள் இங்கே சுட்டி காட்டினால் அதை விரிவாக பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். என்ன ஹதீஸ்? முத்தலாக் சம்பந்தமான ஹதீஸ். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தின் 2 ஆண்டு காலகட்டத்திலே முத்தலாக் 3 தலாக். அந்த 3 தலாக் என்ன என்பது விரிவாக விளக்க வேண்டிய விஷயம். நான் அதை விளக்கல. 3 தலாக்கு ஒரு தலாக்காக கருதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டம் வந்த பொழுது அந்த 3 தலாக் என்கிற விஷயத்துல மக்களுடைய நடைமுறை மாறி போச்சு. சல்லாசன் காலகட்டத்தில் எந்த முறை இருந்ததோ அந்த நடைமுறை மாறி போச்சு. அதனால உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்றாங்க பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு, இன்னன் நாஸ கத் இஸ்தஅஜலு ஃபீ அம்ரின். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்தில் அந்த அவசரம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள், தீவிரம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபலவ் அம்லைனாஹு அலைஹிம். 3 தலாக் அவசரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இவர்கள் மீது இந்த தலாக்கை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமே, முத்தலாக்கு விட்டால் முத்தலாக் என்றுதான் சட்டம் சொல்ல வேண்டுமே என்று கருதி ஃபஅம்லாஹு அலைஹிம் அவர்கள் மீது முத்தலாக்கை நடைமுறைப்படுத்தினார்கள். உமர் ஆட்சி காலகட்டத்திலிருந்து யாராவது தலாக்கு 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 3 தலாக்கு, ஏன்னா அவசரப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு தலாக்கு அவன் நாடுறது கிடையாது. இப்ப நம்ம கேட்கிறோம், 3 தலாக்கு என்று கருதி ஒருவர் 3 தலாக்கு விட்டால் ஒரே சமயத்தில் முத்தலாக் என்பதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்தி முஸ்லிம்ல 2689வது ஹதீஸ். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபிகளுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அவர்கள் தான் சுன்னத் ஜமாத்தில் வாய்களியே பேசினாங்க. இவர்கள்ட்ட முத்தலாக்கு விட்டா எப்படி சட்டம்? உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுவார்களா? அப்ப இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற பெயருக்கு தகுதியானவர்களா? அந்த பெயருக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. அந்த பேர் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. நீங்க ஜாக் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? அதோட விட்டுக்கணும். ஜாக்னு வச்சிருக்கீங்க, பேர்லயே பாருங்க முஸ்லீம் மாதிரி தெரியல பாருங்க, ஜாக் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நான் பேர் வைக்கிறேன், ஏன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா? இவர்கள் யூதர்கள், இவர்கள் குஃப்ர் இவர்கிட்ட இருக்குது, யூதர்கள் அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாரு. சுனிஜமா ஐக்கிய பேரும் சொல்லக்கூடாது. நீங்கெல்லாம் வந்து யூதர்கள், நீங்கெல்லாம் வந்து ஷியாக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நானும் வைக்கிறேன் பேர் ஜாக்கின்னு வச்சிருக்கேன். ஜாக்கின்னு என்ன தெரியுமா? ஜம்இய்யத் அஹ்லுல் குஃப்ர் வல் யஹூத். நாங்களும் சொல்லுவோம்ல, எங்களுக்கும் பேர் வைக்க தெரியும், ஜாக்கி. சரிங்களா? ஜம்இய்யத் அஹ்லுல் குஃப்ர் வல் யஹூத் அப்படி நாங்க வைப்போம். அந்த பேருக்கு நீங்க முழுக்க தகுதியானவர்கள் என்பதை நாம் நிறைய ஆதாரங்கள் வைப்போம். சரி, அடுத்து இன்னொன்னு பாருங்க, சஹாபாக்களை முழுமையா பின்பற்றணும்னு சொன்னாங்களா இல்லையா? பின்பற்றாதானே சுன்னத் ஜமாத்துக்காரன் வாய்கிலேயே பேசுனாங்களா இல்லையா? சஹாபிகள் 20 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, தராவீஹ் தொழுகை. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் மஜ்மூ என்கிற நூலிலே தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் தான் என்பதை பதிவு செய்துவிட்டு அதற்கு ஆதாரம் வைக்கின்றார்கள். பிமா ரவாஹு அல் பைஹகி வ கைருஹு பில் இஸ்னாதி ஸஹீஹ். ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடருடன் இமாம் பைஹகி அவர்களும் மற்ற அறிஞர்களும் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கானூ யகூமூன அலா அஹ்தி உமர் இப்னு அல் கத்தாப் ஃபீ ஷஹ்ரி ரமலான பி 20 ரக்அத்தன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் 20 ரக்அத்துகள் தொழுதார்கள். தராவீஹ் தொழுகையை 20 ரக்அத் தொழுதார்கள் என்று ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான சனதோடு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லா தனது மஜ்மூ என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இங்க நிறைய பேர் சொன்னாங்க இமாம் நவவி என்று. அந்த இமாம் நவவி தான் ஷாஃபி மذஹபுக்கு சொந்தக்காரர். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நடைமுறையில் இருந்தார்களோ அந்த நடைமுறையை இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின். நீங்க தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் ஒத்துக்குவீங்களா? நீங்க அது பிதஅத்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிதஅத்வாதின்னு சொல்றீங்க. நீங்க எப்படி அஹ்லு சுன்னாவா இருக்க முடியும்? அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற பெயருக்கு உங்களுக்கு எப்படி நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க? ஜும்மால வந்து 2 பாங்கு சொல்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே மிம்பர் படியில இருக்கும் போதுதான் இமாம் மிம்பர் படியில இருப்பாங்கல்ல, அப்படி மிம்பர் படியில இருக்கும் போது முத பாங்கு, அதுக்கு பிறகு இகாமத்து முடிஞ்சு போச்சு.
ஹதீஸிலே புகாரிலே பதிவாக இருக்கிறது, கானன் நிதாஉ யௌமல் ஜும்ஆ அவ்வலுஹு இதா ஜலஸல் இமாமு அலல் மிம்பரி அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் அபூபக்கர் காலகட்டத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய காலகட்டத்திலேயும் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. மெம்பர் படியில இருக்கும்போது அந்த பாங்கு சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய பாங்கு. ஃபலம்மா கான உஸ்மானு வ கஸுரன் நாசு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டம் வந்த பொழுது மக்கள் எல்லாம் அந்த சமயத்தில் இஸ்லாமியர்கள் பெருகிட்டாங்க, அதிகமான முஸ்லிம்கள் பெருகிட்டாங்க. அப்படி பெருகிய பொழுது ஜாதன் நிதா அஸ்ஸாலிஸ அல ஸௌரா, மதீனாவினுடைய ஜௌரா என்கிற அந்த வீதி, அந்த கடை வீதியிலே உஸ்மான் ரலியல்லாஹு மூணாவது பாங்கை அதிகப்படுத்தினார்கள். மூணாவது பாங்குன்னா ஒரு பாங்கு, ஒரு இகாமத்து, இன்னொரு பாங்கு, எல்லாத்தையும் சேர்த்தா 3 பாங்கு. அப்ப முதல்ல ஒரு பாங்கு கடை வீதியில் வைத்து சொல்லிடுவாங்க, மக்கள் எல்லாம் வந்துடணும். 2வது பாங்கு எங்க வச்சிருவாங்க? மெம்பர்ல வச்சு. சரிங்களா? அடுத்து இகாமத்து. ஆக மொத்தம் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே அந்த ஜும்மா தொழுகைக்கு 2வது பாங்கு ஏற்படுத்தப்பட்டது என்பது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 861 ஹதீஸாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மட்டுமல்ல, கலீஃபாவில் கட்டுப்பட்டவர். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் இருக்கின்றீர்களா? ஜும்மால 2 பாங்கு சொன்னா பிதஅத்துங்கறீங்க. அப்ப உஸ்மான்ல எங்க கொண்டு சேர்ப்பீங்க? உங்க பார்வையில் உஸ்மான்ல யார்? அப்போ நாங்க சொல்லுவோம் அவங்க தூய்மையான ஒரு சஹாபிம்போம், துன்னூரை அப்படிம்போம். நீ என்ன சொல்லுவ? நீ நாரு தானே சொல்லுவ, பிதஅத்வாதி, நரகத்துக்கு சொந்தக்காரன். நீ நரகவாசின்ப. நாங்க என்ன சொல்லுவோம்? துன்னூரைன்போம், 2 நூறுக்கு சொந்தக்காரன்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன்போம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு சஹாபி சொல்லுவோம். அந்த சஹாபி எங்களுக்கு வழிகாட்டி தந்த அந்த வழியை நாங்கள் இன்றும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. இப்ப சொல்லுங்க, சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் நபி அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டும், நபியர்களால் உருவாக்கி தரப்பட்ட சஹாபாக்களை ஃபாலோ பண்ண வேண்டும், தாபியங்களை ஃபாலோ பண்ண வேண்டும், தபவு தாபியங்களை பின்பற்ற வாயிலேயே பேசினாரா? போட்டு காட்டணுமா? இதுல எதையா சொன்ன அவர் பின்பற்றினாரா? இவருக்கு பேர் சுன்னத் ஜமாஅத்னு பேர் கொடுக்கணுமா? இவருக்கு எப்படிங்க சுன்னத் ஜமாஅத்னு பேர் கொடுக்க முடியும்? சரி, அடுத்து இன்னொரு விஷயங்க. இவர் முதல்ல ஷிர்க் பாடம் நடத்துறாரு. இது சுன்னத் ஜமாஅத்னா யாருன்னு விளங்கணும் அப்படின்னு சொன்னா ஷிர்க் விளங்கணுமா அப்படின்னு சொல்லி ஷிர்க் பாடம் நடத்துறாரு. அந்த ஷிர்க் பாடத்தை அவர் நடத்தும் போது எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, மக்கத்து காபிர்கள்லாம் நம்ம அல்லாஹ்வை நம்புற மாதிரி அவங்க நம்பி இருந்தாங்களாம். அவர் சொல்றாருங்க, நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கோம்ல, நம்ம எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கோமோ அந்த மாதிரி மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருந்தாங்களாம். 1. அடுத்து என்ன? 2வது, நம்ம தொழுறோம்ல அந்த மாதிரி மக்கத்து காபிர்கள் தொழுதாங்களாம். நம்ம ஹஜ்ஜி செய்யறோமா, அவங்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்களாம். நம்ம உம்ரா செய்யறோமா, அந்த மாதிரி அவங்களும் உம்ரா செய்யறாங்களாம். அவர் சொல்றாரு, அதை போட்டு காட்டுங்க. நம்பர் 2 போடுங்க. அல்லாஹுதான் எம்மை படைத்தவன், அல்லாஹுதான் வானத்தை படைத்தவன், அல்லாஹுதான் பூமியை படைத்தவன், அல்லாஹுதான் சகல வஸ்துவையும் தன்னுடைய கையிலே வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். கேட்டீங்களா? அல்லாஹ் ரொம்ப ஈமான் கொண்டிருக்காங்களாம். சகல வஸ்துகளையும் கையில் ஆட்டி படைக்கிறான்னு சொல்லி மக்கத்து காபிர்கள் நம்பினாங்களாம். அல்லாஹ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறதா நம்பினாங்க. ஆனா அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினாங்களா? நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினாங்களா? நம்ம எப்படி நம்புறோம் அல்லாஹ்வை? ஈடு இணையற்றவன், அவன் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் அனைத்தின் மீதும் சக்தி உடையவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து சகல பொருட்களின் மீதும் சக்தி உடையவன். இது இந்த அளவுக்கு நம்ம பரிபூர்ணமா நம்புறோம். மக்கத்து காபிர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் அல்லாஹ்வை எப்படி நம்பி இருந்தாங்க தெரியுமா? இறைவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இறைவனுக்கு மிக முக்கியமான ஆற்றல் கிடையாது. என்ன ஆற்றல்? நாளைக்கு மறுமையிலே எழுப்புவதற்கு உண்டான சக்தி இல்லை. இறந்து போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மண்ணோட மண்ணா ஒருவன் மக்கி போய்விட்டான் என்றால் அவனை மறுபடியும் எழுப்புவதற்கு இறைவனுக்கு சக்தி கிடையாது என்று நம்பினார்கள். நாம் அப்படி நம்புகிறோமா? அல்லாஹ் குர்ஆனில் அதை பல இடங்கள் சொல்கிறான். வஅன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அஅதத்னா லஹும் அஸாபன் அலீமா. மறுமை நாளை ஆகிரத்தை நம்பாமல் இருக்கின்றார்களே, அந்த காபிர்களுக்கு மிக கடுமையான வேதனையை, நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் 17வது அத்தியாயத்தில் 10வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் மக்கத்து காபிர்கள் சொல்வதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வகாலு இதா குன்னா இலாமு ருஃபாத்தன் இன்னா லமபூஸூன ஹல்கன் ஜதீதா.
நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்பாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், எலும்புகளாக உக்கி போன மக்கி போன ஒரு எலும்பாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், நம்மை புதிய ஒரு படைப்பாக ஆக்கப்படுவோமா? நாம் ஒரு புதிய படைப்பாக ஆகிவிடுவோமா? அல்லாஹ்வுக்கு அப்படி சக்தி இல்லைன்னா, இறந்துட்டோம், எலும்பாயிட்டோம், மண்ணோடு மண்ணா மக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இறைவன் வந்து மறுமையில வந்து நம்மளை எப்படி புதுப்பிப்பான், எப்படி ஒரு உருவத்தை கொடுப்பான், எப்படி மறுபடியும் நம்மளை ஒரு புதிய தோற்றத்துல உருவாக்குவான்? அதெல்லாம் முடியாது என்கிற கொள்கையில் இருந்தார்கள் மக்கத்து காபிர்கள். கணித்திற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு காபிர் வருகிறான். உக்கி போன மக்கி போன எலும்பை தூக்கிட்டு வந்து சொல்கிறான், மை யுஹில் இலாம வஹிய ரமீம். இந்த எலும்பை பாருங்கள், இந்த எலும்பு உக்கி மக்கி போயிருச்சு. இந்த எலும்புக்கு ஹயாத்தை கொடுப்பவன் யார்? முடியுமா? ஹயாத்தை கொடுக்க முடியுமா? இந்த எலும்புக்கு போய் ஹயாத்தை கொடுக்க முடியுமா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு காபிர் வந்து கேட்கறான் கேள்வி. சூரத் யாசீன் எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்குமா இல்லையா? சூரத் யாசீன்ல அந்த வசனம் வருகிறது, மை யுஹில் இலாம வஹிய ரமீம். மக்கி போன இந்த எலும்பை யார் ஹயாத்து கொடுப்பார்? ஹயாத்து கொடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலளிக்க சொல்கிறான். என்ன பதில் சொல்றான் தெரியுமா? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யிஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. ஆரம்பமாக இந்த எலும்பை படைத்து அதற்கு உயிர் கொடுத்தானே, அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க தெரியும். முதல் கட்டமாக இதை படைத்தான் அல்லவா, அதை உருவாக்கினான் அல்லவா, அதற்கு உயிர் கொடுத்தவன் அவன் தானே. மறுபடியும் அதை உருவாக்கி உயிர் கொடுக்க முடியாத அவனுக்கு? பதில் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் அவன் எப்படி ஈமான் கொண்டு இருந்தான்? அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்லை. நாம் எப்படி நம்பி இருக்கிறோம்? எல்லா வகையான சக்தியும் அல்லாஹ்க்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொன்னாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றதை விட நல்ல கவனிங்க, இந்த மக்கத்து காபிர்களுடைய கலாச்சாரம் கொள்கை என்ன தெரியுமா? பெண்கள் பெண் பிள்ளைய வந்து கேவலமா கருதுவாங்க, பொம்பளை பிள்ளைய மட்டமா கேவலமா கருதுவாங்க. இவன் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குது, அது பொம்பளை புள்ள இருக்குது அப்படின்னா. அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குது, அதுவும் பொம்பளை புள்ள இருக்குதுன்னா கோவம் வருமா வராத? அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலே கோவம் வரும். நீ உனக்கு எதை மட்டமா கருதுறியோ அந்த மட்டம் அல்லாஹ்க்கு இருக்குன்னு சொன்னா அது அதை விட கோவம் வருமா வராதா? அப்ப அல்லாஹ் கேட்க சொல்றான் நபியை பார்த்து, ஃபஸ்தஃப்திஹிம், நபி அந்த காபிர்களிடத்தில் கேளுங்கள், அலி ரப்பிக்கல் பனாத்து வலகுமுல் பனூன், உங்கள் இறைவனுக்கு பொம்பளை புள்ள, இவங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா? அட பாவிகளா, உனக்கு வந்து உயர் ரகமானது வேணுங்கிற, உன்னை படைத்தவனுக்கு மட்டமானதா? பொம்பளை பிள்ளை மட்டமா நீ கருதுற, மட்டமா கருதின பிறகு அந்த மட்டமானது அல்லாஹ்வுக்கு கொடுத்து போட்டு உனக்கு மட்டும் உயர் ரகமானது? இப்படி இட்டு கட்டி பேசுறது உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? மாலக்கும் கைஃப தஹகுமூன், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எப்படின்னா இப்படி நீங்க தீர்ப்பளிக்கிறீங்க என்று அல்லாஹ் கேள்வி கேட்க சொல்கிறான் குர்ஆனிலே. அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து பொம்பளை புள்ள இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல. மலக்குமார்கள் எல்லாம் பொம்பளை புள்ளைன்னா, மலக்குமார்களே அல்லாஹ்வுக்கு புள்ள, அது பொம்பளை புள்ளைன்னா அல்லாஹ்வுக்கு விடுவான்? பல இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வ ஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாதா, அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய ரஹ்மானுடைய அடியார்களாக இருக்கிற மலக்குமார்களை அவர்கள் பெண்களாக ஆக்கிவிட்டார்கள், பெண்கள் என்று கருதினார்கள், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னானோ. அப்ப அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், ஷஹீது ஹல்கஹும், அடே நான் மலக்குமார்களை படைக்கும் போது பொம்பளை பிள்ளையா படைச்சது நீ கண்ணா பாத்தியாடா? அல்லாஹ் கேள்வி கேட்க சொல்றான், அஷஹீது ஹல்கஹும், நான் இந்த மலக்குமார்களை படைக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் கண்கூட வந்து பார்த்து இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இவர்களுடைய இந்த சாட்சி, இவர்களுடைய இந்த கூட்டை எழுதி வைக்கப்படுகிறது, நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இப்படி அல்லாஹ் வந்து எவ்வளவு மட்டமா நினைக்கிறோமோ அவ்வளவு மட்டமா நினைச்சான். நம்ம ஈமான் கொண்ட மாதிரி அவன் ஈமான் கொண்டானா? அல்லாஹ்வை கரெக்டா தான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். நான் விரிவா அவளத்தையும் போட்டா எனக்கு நான் நிறைய பேச முடியாம போயிடும். அதுல பிரச்சனை இல்லைன்னா சொல்றாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம தொழுறோமா? அவங்களும் தொழுதாங்க. தொழுறோமா இல்லையா? மக்கா காபிர்கள் தொழுதார்கள். என்ன செஞ்சாங்க? மக்கா காபிர்கள் தொழுதார்கள். இன்றைக்கு நாங்கள் நோன்பு வைக்கிறோமா இல்லையா? மக்கா காபிர்கள் நோன்பு வைத்தார்கள். இன்றைக்கு ஹஜ் செய்கிறோமா இல்லையா? மக்கா காபிர்கள் ஹஜ் செய்தார்கள். இன்றைக்கு உம்ரா செய்கிறோமா இல்லையா? மக்கா காபிர்கள் உம்ரா செய்தார்கள். இன்றைக்கு நாங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறோமா இல்லையா? மக்கா காபிர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவினார்கள். சரி, மக்கா காபிர்கள் தொழுதார்கள், மக்கா காபிர்கள் நோன்பு வைத்தார்கள், மக்கா காபிர்கள் ஹஜ் செய்தார்கள், மக்கா காபிர்கள் உம்ரா செய்தார்கள். மக்கா காபிர்கள் ஒரு காபிர் மூமின் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாரு.
ஒரு மூமினை காபிராகி போயிட்டு இருக்கிறாரு. வேடிக்கை புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் காபிரான். ஆனா மக்கத்து காபீர் அவங்க தொழுது இருக்கிறாங்க. மக்கத்து காபீர் அவங்க ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. மக்கத்து காபீர் அவங்க உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. இவங்க பார்வையில காபீர்கள் தான் மூமின், இவர்கள் பார்வையில மூமின் தான் காபீர். சரிங்களா? அதான் நான் சொன்னேன், இவருக்கு ஷிர்க்னா என்ன, குஃபுர்னா என்ன, ஈமான் என்ன தெரியல. என்ன அல்லாவை நம்புனாங்களாம். அல்லாவை எப்படி நம்பினா லட்சணத்தை நான் சொன்னா, குரானை ஓதி காட்டினா, அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னா, பொட்ட புள்ள இருக்குன்னா, அல்லாவுக்கு மறுமையில எழுப்ப தெரியாதுன்னா, அல்லாவுக்கு சக்தி இல்லைன்னா, இதுதான் அவன் ஈமான் கொண்டது. இதுதான் ஈமான் அல்லாஹ் கொண்ட அல்லாஹ் ஈமான் கொண்ட லட்சணம் இதுதானா? நான் கேட்கிறேன், நம்ம ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொண்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்க ஈமான் இப்படிதான் இருக்குதோ? நான் கேட்கிறேன், அதுக்கு கேட்டுதான் ஆகணும். நம்ம ஈமான் கொண்ட மாதிரி மக்கத்து காபிகள் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதா இருந்தா, அப்ப நீங்க எல்லாம் உங்க ஈமான் ஃபுல்லா அல்லாஹ்வுக்கு பொட்ட புள்ள இருக்குது. நாங்கள் அப்ப ஜாக்கி குரூப்பே அப்படிதான் இருக்கும் போல தெரியுது. நாங்கள் ஈமான் கொண்ட மாதிரி அவங்க ஈமான் கொண்டாங்க. சரி, அப்படி இன்னொன்னு சொல்றேன். மக்கா காபிர்கள் தொழுதாங்களாம். சரி, அவங்க தொழுத லட்சணத்தை நான் சொல்லிட்டா, அவங்க தொழுத லட்சணத்தை சொல்றேன், அதையும் கேளுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல பைத்துல்லாஹ்ல தொழுதுட்டு இருக்காங்க. அப்படி தொழுது கொண்டு, நீண்ட சமம் சுருக்கமா சொல்றேன், தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது உக்குபத் இப்னு அபி முஈத் என்கிற ஷைத்தான் காஃபிர், அந்த உக்குபா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நின்னு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி கழுத்துல ஒரு துண்டை போட்டான். ஹதீஸில் வருகிறது, ஃபவலஅ ரிதாஅஹு ஃபீ உனுகிஹி ஃபஹனகஹு பிஹி ஹன்கன் ஷதீதன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் துண்டை போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை இறுக்கி நெரித்தான். மூச்சு முட்டுற அளவுக்கு நெரிக்கிறான் கழுத்தை, தொலை விடாம. யார் தொழுதுட்டு இருக்கிறா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லாஹ்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கிற பெருமானாரை உக்குபத் இப்னு அபீ முஈத் என்கிற ஷைத்தான் ஒரு காபிர் தொலை விடாமல் கழுத்தில் துண்டை போட்டு நெரித்து கொலை செய்வதற்கு துணிந்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து ஓங்கி ஒரு அறை விட்டு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதரை கொல்ல துணிந்து விட்டீர்களா? வகத் ஜாஅகும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சிகளை அவர்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கும் நிலையில் என் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதரை நீங்கள் கொல்ல துணிந்து விட்டீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு தள்ளி விட்டார்கள் என்று புகாரியில் வருகிறது. 3678 ஹதீஸ். இதுதான் தொழுகை. இது காபிர் தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், தொலை விடாமல் தடுக்கின்றான். தொழுகையை தடுத்த மாபெரும் பாவிகள் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், "வமன் அஸலமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் அன் யுذكر ஃபீஹா இஸ்முஹு வ ஸஆ ஃபீ خرابஹா." அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில்களை விட்டும் தடுக்கின்றார்களே, இப்படிப்பட்டவர்களை விட மிக 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 கொடிய மக்கள் யாரும் உண்டா? அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிப்பதை தடுக்கின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை விட மிக பெரும் கேடுகட்ட அநியாயக்காரர் உலகத்தில் யாராவது உண்டா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லாஹ்ல தொழுதுட்டு இருக்காங்க. தொலை விடல கழுத்துல துண்டை போட்டு நெரிக்கிறான். இவன் தொழுதிருப்பானா? இவன் தொழுதானா? வேடிக்கை பாருங்க. மக்கத்து காபிர்கள் தொழுதார்கள், தொலை விடாமல் தடுத்த பாவிகள் அவர்கள். புகாரில இன்னொரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வில் தொழுகிறார்கள். இது இன்னொரு சம்பவம். அப்ப காபத்துல்லா ஓரத்துல பள்ளிவாசல்ல அபூஜஹல் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அபூஜஹல் தலைமையில ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அபூஜஹல் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? தன் கூட்டத்தை பார்த்து, ஐயுக்கும் யஜீஉ பிஸலா ஜஸூரி பனி ஃபுலான் ஃபயலஉஹு அலா லஹ்ரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத. தன் தோழரை பார்த்து சொல்றான் அபூஜஹல், தோழர்களே, இந்த முஹம்மது சஜதா செய்து விட்டால் அவருடைய முதுகல ஒட்டக குடலை கொண்டு வைக்கணும், யாராச்சும் வைக்கிறது தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த மிக பெரும் கேடுகட்ட ஒருவன் எழுந்து புறப்பட்டு சென்றான். அந்த கேடுகட்டவன் யாரு தெரியுமா? இன்னொரு ரிவாயத்துல வருது, அந்த கேடுகட்டவன் யாரும் இல்ல, உக்குபத் இப்னு அபீ முஈத் தான். அதே உக்குபா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை துண்டு போட்டு நெரிச்சானே, அந்த உக்குபா தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே ஒட்டக குடலை வைப்பதற்காக ஓடி சென்று ஒரு குடலை தூக்கிட்டு வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஜதா விட்டு எழுந்திருக்க முடியல, சஜதால இருந்து எழுந்திருக்கவே இல்லை. இப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அது கண்கூடாக பார்க்கிறார்கள். வேதனைப்பட்டு அந்த குடலை எடுத்து வெளியே எறிகிறார்கள். எரிந்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலிருந்து எழுந்திருக்கின்றார்கள். தொழுது முடிச்சோன்னு நபிக்கு சரியான வேதனை. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த காரணத்துக்காக யாரையும் லானத்து செய்ய மாட்டாங்க, யாரையும் சபிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வை தொழுதுட்டு இருக்கும்போது இந்த ஷைத்தான்கள் குடலை முதுகில் வைத்த காரணத்தினால் இது அல்லாஹ்வுடைய பிரச்சனை ஆகி போச்சு. அல்லாஹ் வணங்க விடாம தடுத்துட்டாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல் வ அலைக பி உத்பா இப்னு ரபீஆ வ ஷைபா இப்னு ரபீஆ வல் வலீத் இப்னு ரபீஆ வ உமைய்யா இப்னு கலஃப் வ உக்பா. ஸல்லல்லாஹு துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். இறைவா, இந்த அபூ ஜஹலை உன் மீது நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். அவனை நீ கடுமையாக பிடிக்க வேண்டும். உக்பாவை பிடிக்க வேண்டும், உக்பாவை பிடிக்க வேண்டும், ஷைபாவை பிடிக்க வேண்டும், உத்பாவை பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக துஆ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபி சொல்கிறார்கள், உண்மையில் நான் இவர்கள் அனைவர்களையும் எங்கே கண்டேன் தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் பாலும் கிணற்றிலே வீழ்ந்து கிடந்ததை கண்ணால் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் பத்துவா செய்தார்களோ, லானத்து வேண்டி துஆ செய்தார்களோ, அத்தனை நபர்களையும் நான் பத்ர் பால் கிணத்திலே ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ரஅய்து அல்லதீன அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ஆ ஃபில் கலீபி பத்ரின். பத்ர் களத்திலே பாலும் கிணற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் எண்ணி 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 அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி அழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களும் மடிந்து கிடந்ததை நான் கண்ணால் கண்டேன். இந்த சஹாபி சொல்கிறார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழ விடாமல் தடுத்த மாபெரும் பாவிகள். அதுக்கு இவர் கொடுக்கிற பட்ட பேர் என்ன? தொழுதார்கள். ஏத்துக்க முடியுமாங்க உள்ளம்? அது யாரை தடுத்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிற பெயர் மக்கத்து காஃபிர்கள், தொழுதார்கள். அடுத்து இன்னொன்னு என்ன? மக்கத்து காஃபிர் அல்லாஹ்வுக்காண்டி ஹஜ் செஞ்சாங்களாம். அவங்க அல்லாஹ்வுக்காண்டி ஹஜ் செஞ்சாங்க. புகார்ல ஒரு ஹதீஸ் வருது, அதை நான் படிக்கிறேன், நீண்ட ஹதீஸ், நான் அதை முழுசா படிக்க முடியாது. ஆனா யாருக்காக ஹஜ் செஞ்சாங்க என்பதை மட்டும் அந்த நிபாரத்தை மட்டும் படிச்சு காட்டுறேன், சரிங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இது ஒரு வசனம் சம்பந்தமான மேட்டர். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா என்கிற அந்த வசனம் விஷயமாக ஒரு மேட்டர். அது அந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்குகிறார்கள். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன விளக்குறாங்க? ஜாஹிலியா மக்கள் ஹஜ் செய்தார்கள். யாருக்காக ஹஜ் செய்தார்கள் தெரியுமா? யுஹில்லூன லிமனாத் தாகியதி அல்லதி கானூ யஅபுதுனஹா இன்தல் முஷல்லல். முஷல்லல் என்கிற குன்றில் இருந்த மனாத், ஏற்கனவே மனாத் என்கிற ஒரு சிலையை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். முஷல்லல் என்கிற குன்றுக்கு அருகில் இருந்த மனாத் என்கிற சிலையை வணங்கி கொண்டிருந்தார்களே, அந்த வழிகட்ட மனாத் என்கிற சிலைக்காகத்தான் அவர்கள் ஹஜ் செய்வார்கள். யாருக்காக ஹஜ் செய்வாங்க? மனாத் என்கிற சிலைக்காக அவர்கள் ஹஜ் செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யல? அவங்க ஹஜ் செய்யல. அவர்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த மனாத் என்கிற சிலைக்குத்தான் அவர்கள் ஹஜ் செஞ்சார்களே தவிர அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஹஜ் செய்யல. ஆனா இந்த ஆள் என்ன அடிச்சு விட்டார் தெரியுமா? ஹுசைன் மும்பையா இங்க வந்து பேசிட்டு போனவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செஞ்சாங்களாம். எவ்வளவு பெரிய பொய்ங்க அது! இந்த பொய்னா நீங்க பட்டியல் போட்டு பதிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஹஜ் செய்தார்கள். நம்ம ஹஜ் செய்யணுமா? அவர்களும் ஹஜ் செஞ்சாங்க. சரி, அடுத்து இன்னொன்னு கவனிங்க. நம்ம சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடுறோம், தொங்கோட்டம். சஃபா மர்வாக்கு மத்தியில தவா போடுவோம். பிரச்சனை அங்க மக்கத்து காஃபிர்கள் எதுக்காண்டு ஓடுனாங்க தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுக்காக ஓடல. சஃபால ஒரு சிலையை வச்சான், மனாத்துல ஒரு மர்வால ஒரு சிலையை வச்சான். நசாயில பதிவாகி இருக்கிறது 8132 ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய கருத்தை, ஹதீஸினுடைய அப்படி வாசகத்தை அல்ல, ஹதீஸினுடைய கருத்தை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில பதிவு செய்றாங்க. கான அல ஸஃபா வல் மர்வா சனமானி. சஃபா மர்வா என்கிற இரண்டு மலையில் இரண்டு சிலைகளை காஃபிர்கள் வைத்திருந்தார்கள். யுகாலு லஹுமா இசாஃப் வ நாயிலா. அதுல ஒரு சிலைக்கு இசாஃப்னு பேரு, இன்னொரு சிலைக்கு நாயிலான்னு பேரு. ஒரு சிலைக்கு இசாஃப், இன்னொரு சிலைக்கு என்ன? நாயிலான்னு பேரு. சரிங்களா? கானல் முஷ்ரிகூன இதா தாஃபு தமஸ்ஸஹு பிஹிமா. முஷ்ரிக்குகள் அந்த இரண்டு மலைக்கு மத்தியிலே தவாப் செய்கிற பொழுது, ஓடுகிற பொழுது அந்த ரெண்டு சிலைகளை தொட்டு கும்பிடுவார்கள். அந்த இரண்டு சிலைகளை தொடுவார்கள். அதுதான் உங்களுக்கு வணக்கம். இங்க இருந்து ஓடுவான், அதை தொட்டு வருவான், அங்க இருந்து ஓடுவோம், இதை தொட்டுட்டு வருவான். அவன் அதுக்கு தான் ஓடுறான். அவன் அல்லாஹ்வுக்காக ஓடல, அவன் சிலையை போய் தொட்டுட்டு வரணும். அதுக்காக இங்க இருந்து அங்க ஓடுறான், அங்க இருந்து இங்க ஓடுறான். ஆனா நம்ம என்ன சிலையை தொடுறதுக்காக ஓடுறோம்? நம்ம ஹஜ் செய்ய போறோம், ஹஜ் செய்யறோம், சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடுறோம். நம்ம எதுக்கு ஓடுறோம்? சிலையை தொட்டுட்டு வர்றதுக்கு ஓடல.
கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சனதோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். என்ன செய்தி? ஜாஹிலியா மக்கள் யஸ்அவுன பைனஹுமா, இந்த சஃபா மர்வா மலைக்கு இடையிலே அவர்கள் சஇ ஓடினார்கள். ஏன் ஓடுனாங்க தெரியுமா? இன்னமா கான ذلك يصنعه من اهل الجاهليه من اجل اوثانهم. மக்கள் அந்த காஃபிர்கள் வந்து சஇ செய்தார்களே, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் ஓடினார்களே, இந்த காரியத்தை அவர்கள் ஏன் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய சிலைகளுக்காகத்தான் அதை செய்தார்கள். வேற எதுக்கும் செய்ய அல்லாஹ்வுக்காக செய்யல, அவன் சிலை கண்டு தான் செஞ்சான். இவ்வளவு தெளிவான ஆதாரபூர்வமான செய்தி பதிவாயிருக்குங்க. அந்த சிலை கதையை சொன்ன நாரி போயிரும். அந்த இசாப் நாயில சிலை கதை சொன்னு வைங்க, அது நாரி போயிரும். ஆனா சில கதைக்கு நான் போகல, நேரமும் சுருக்கமா இருக்கிற காரணத்தினால நான் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கிறேன். சரிங்களா? அடுத்து இன்னொரு மேட்டருங்க. என்ன விஷயம்? பொய், பெரிய பெரிய பொய். என்ன பொய்? அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செஞ்சாங்களாம். அல்லாஹ்வுக்காக அவங்க நேர்ச்சை செஞ்சாங்களாம். போட்டுடுங்க 3. அடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை செய்தார்கள். அத்தியாயம் 6 வசனம் 136. அத்தியாயம் 6 வசனம் 136 படிச்சு பாருங்க. என்ன செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ. அல்லாஹ் உண்டாக்கிய அவர்களினுடைய விளைச்சலிலே அல்லாஹ் லாபத்தை கொடுத்து விட்டால், மக்கா காஃபிர்களுக்கு அல்லாஹ் தங்களினுடைய விளைச்சலிலே லாபத்தை கொடுத்து விட்டால், தங்களினுடைய விளை நிலங்களிலே லாபத்தை கொடுத்து விட்டால், நசீபன் நசீபன் கொஞ்சம் அதிலிருந்து எடுத்து, ஃபகாலு அவர்கள் சொல்வார்கள், ஹாதா லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆனா அல்லாஹ் இவங்களை பார்த்தான்னு சொன்னா காஃபிர், அல்லாஹ் இவங்களை பார்த்தான்னு சொன்னா முஷ்ரிக், அல்லாஹ் இவனை பார்த்து. சரி, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை வச்சாங்களாம். சுருக்கத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோக்குள்ள நீங்க 2 மணி நேரம் பார்க்கணும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம நேர்ச்சை வைக்கிறோமா என்ன? அவங்களும் நேர்ச்சை வச்சாங்க. நம்ம தொழுதமா என்ன? அவங்களும் தொழுதாங்க. நம்ம ஹஜ்ஜி செஞ்சோமா என்ன? அவங்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அவங்க நேர்ச்சை வச்சாங்க என்பதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறார். சரிங்களா? அந்த வசனத்தை அவர் முழுசா ஓதினாரா? இல்ல. அந்த முழுசா ஓதுனா ஏன் அல்லாஹ் அவங்கள பார்த்து முஸ்லிக்குன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுக்காக ஒரு பங்கை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஒரு நசீபை எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் இவர்களை பார்த்து அல்லாஹ் முஸ்லிம் என்று சொன்னானா, காஃபிர் என்று சொன்னான், முஷ்ரிக் என்று சொன்னான். சொன்னாரா இல்லையா? சரி, நான் அந்த வசனத்தை முழுசா ஓதி காட்டுறேன். ஏன் அல்லாஹ் அவங்கள பார்த்து முஷ்ரிக் சொன்னான்னு உங்களுக்கே புரியும். சரிங்களா? வசனத்தை ஓதுறேன் கேளுங்க. வஜஅலு லில்லாஹி மிம்மா தரஅ மினல் ஹர்சி வல் அன்ஆமி நஸீபன். விளைச்சல்களிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் ஒரு பங்கை அல்லாஹுக்கு என்று எடுத்து வைப்பார்கள். இது அல்லாஹ்க்கு என்று எடுத்து வைப்பார்கள். ஒரு பங்கை விளைச்சல்ல இருந்து கிடைச்சா ஒரு பங்கை எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி கால்நடையில இருந்து ஒரு பங்கை இப்படி எடுத்து வச்சிருவாங்க. இது அல்லாஹ்க்கு எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு அல்லாஹ் அதோட நிறுத்தல, சொல்றான் ஃபகாலு ஹாதா லில்லாஹ் சொல்றாரா? அது அந்த சிலது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹாதா லில்லாஹ் அதோட நிறுத்தல. ஹாதா லில்லாஹி பிஸஅமிஹிம், ஹாதா லில்லாஹி பிஸஅமிஹிம், அந்த பிஸஅமிஹிம் ஓதல. சரி, அது கூட நிறுத்தல. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஓ ஹாதா லிஷுரகாயினா, சேர்த்து சொன்னான். ஹாதா லில்லாஹி, இந்த பங்கு அல்லாஹ்வுக்கு என்று சொன்னார்கள். பிஸஅமிஹிம், அவர்களுடைய எண்ண பிரகாரம். அவன் இது அல்லாஹ்க்கு எண்ணி வச்சிருக்கிறான், அவனுடைய அந்த எண்ண பிரகாரம் இது அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொன்னான். சரி, அடுத்து என்ன? இன்னொரு பங்கு எடுத்து வச்சுக்கிட்டான். எடுத்து வச்சுக்கிட்டு ஓ ஹாதா லிஷுரகாயினா, இது எங்களுடைய இணைகளுக்கு உண்டு. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சாங்கல்ல, அந்த கடவுள்களுக்கு இந்த பங்கு. அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரை கடவுளாக நம்பினார்களோ வணங்கினார்களோ அந்த ஷுரகாக்களுக்கு, அந்த இணைகளுக்கு ஒரு பங்கு. அல்லாஹ்க்கு மட்டும் வச்சாங்க. அல்லாஹ் ஒருத்தன் நம்பி அல்லாஹ்க்கு மட்டும் அவங்க வந்து நேர்ச்சி வச்சாங்க. இது அல்லாஹ்வுக்கா? இது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுக்கு இணையா கற்பிச்சாங்களே வணங்குனாங்களே, அந்த இணை கற்பிப்பாளர்களுக்கு ஒரு பங்குன்னு வச்சாங்களாம். அல்லாஹ்வுக்கு ஒரு பங்குன்னு வச்சு போட்டு இது அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் சொன்னா இவனை மூமினா சொல்லுவான், இவனை முஸ்லிக்குன்னு சொல்லணுமா? அல்லாஹ்வுக்கு இணைன்னு சொல்றேன் அவன் முஸ்லிக்கு தான். இவன் அல்லாஹ்வுக்கு இணை இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கொடுப்பேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இணைகளுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பேன்னு சொன்னான்.
சரி, இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அதோட கூட அவன் நிறுத்தல. வேற என்ன சொன்னா தெரியுமா? இந்த அல்லாஹ்வுக்குண்டு ஒரு பங்கு எடுத்து வைக்கிறான்ல, அந்த பங்கு கொஞ்சம் டாப்பா இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இது ரொம்ப அழகா இருக்க, இது நம்ம சிலைகளுக்கு வச்சிருவோம், அப்படி தூக்கி வச்சிருவோம். சரி, சிலைகளுக்குண்டு வச்சிருப்பான்ல, அது கொஞ்சம் டாப்பா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப அழகா இருக்க, சரி இது அல்லாஹ்க்குன்னு வச்சுக்கோ, அதுல கொண்டு வைப்போம், வைக்க மாட்டான். சிலைக்கு அழகான பங்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அது சிலைக்கு தான், எப்ப அது நம்ம வணங்குறோம்ல அப்படின்ட்டு போயிடும். அல்லாஹ்வுக்குண்டு ஒரு பங்கு ஒதுக்குறானே, அது கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னு சொன்னா அதை அப்படி களவாண்டிடுவான். களவாண்டி எங்க கொண்டு வச்சிருவான்? இது சிலைக்கு. அல்லாஹ் சும்மா விடுவான். அட பாவி, என்னடா எதுக்கு எடுத்தாலும் மட்டமானதை அல்லாஹ் கொடுப்பியா? புள்ளேன்னு எடுத்துக்கிட்டா பொம்பளை பிள்ளைய மட்டமாக்குறது, அதுதான் பொம்பளை அல்லாஹ்வுக்குங்கிற. சரி, நேர்ச்சன் வச்சு தொலைஞ்சி அதையாச்சும் ஒழுங்கா வைக்கிறியா? இது அல்லாஹ்வுக்கு, இது அல்லாஹ்வோட இணைக்குன்னு சொன்ன, அதோட நிறுத்தினியா? இல்ல, அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னு சொன்ன பங்கு அதை எடுத்து அது எங்க சிலைக்கு கொடுத்துருவேன். சிலைக்கு அழகா இருந்துச்சுன்னா சிலைக்கு வை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க கூடாது. என்னடா இது அநியாயமான தீர்ப்பா இருக்குது? அல்லாஹ் கேட்கற, நான் கேட்கல. என்ன கேட்கறான் தெரியுமா? ஃபமா கானலி ஷுரகாஇஹிம் ஃபலா யஸிலு இலல்லாஹ். அவர்களுடைய அந்த இணைகளுக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கினார்களே, அந்த ஷுரகாக்களுக்காக என்ன இருக்குமோ அந்த பங்கு அல்லாஹ்வுக்கு சேராது, அல்லாஹ்வுக்கு கொடுக்க மாட்டானோ. ஆனா ஒமாக்கான லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக எந்த பங்கு அவர்கள் எடுத்து ஒதுக்கி வைத்தார்களோ அதை என்ன செய்வான்? பொகுவ யஸிலு இலா ஷுரகாஇஹிம், அது அவர்களுடைய அந்த இணையாக வணங்கக்கூடிய அந்த இணைகளுக்கு, அந்த கடவுளுக்கு அது போய் சேருமா. என்ன தீர்ப்பு? அல்லாஹ் கேட்கிறான், சாஅமா யஹ்குமூன். இவர்கள் செய்கிற அந்த தீர்ப்பு எல்லாம் மோசமான தீர்ப்பு. இவ்வளவு மட்டமான பயலோ இவன் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சானா? நேர்ச்சி வச்சானா. இந்த மாதிரி ஷிர்க் செஞ்சவன முஸ்லிக்னு சொல்லாம மூமினாங்க சொல்லுவாங்க. இவ்வளவு விரிவான ஒரு வசனத்தை அவர் சாட்டா நிறுத்திட்டார். எப்படி? வஜஅலு லில்லாஹி மிம்மா தரஅ மினல் ஹர்தி வல் அன்ஆமி நஸீபன் ஃபகாலு ஹாதா லில்லாஹ் ஹாதா லில்லாஹ். அதோட நின்னு போச்சு வசனம். அதுக்கு அடுத்து இருக்குதா இல்லையா? பி ஸஅமிஹிம் ஓ ஹாதா லி ஷுரகாயினா. இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அவன் முஸ்லிக் தான். அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சா, இணைக்கு கொஞ்சம் சொன்னா, அதனால அல்லாஹ் முஸ்லிக்னு சொன்னா, இவனை பாட்டு மூமின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு செய்யறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்துல விளையாடுறானோ, அல்லாஹ்வுடைய வசனத்துல இருட்டடிப்போ, அல்லாஹ்வுடைய வசனத்துல கட்டிங் பேஸ்டிங். இப்ப இவனை எப்படிங்க அஹ்லுஸ் சுன்னா சொல்ல முடியும்? இவர்கள் எப்படிங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅல சேர்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய வசனத்துல விளையாடக்கூடிய இவர்கள் யூதர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனத்தில் விளையாடுவவர்களை யஹூதிகள் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? அதனால தான் சொல்றேன் ஜாக்கி, அதனால தான் சொல்றேன் ஜாக்கி. இவர்கள் யஹூதி படை, யூத படை அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர். அபூ ஜஹல் தல்பியா ஓதனானா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அபூ ஜஹல் தல்பியா கேட்டிருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க. அபூ ஜஹல் தல்பியா ஓதனானா, நம்ம அஜிக்கு போனா என்ன ஓதுறோம்? அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அடுத்து அந்த லப்பைக் ஓதி காட்டுறார். இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக், எல்லாம் ஓதி காட்டுறார். இந்த மாதிரி அபூ ஜஹல் என்ன செஞ்சானா? காபத்துல்லா தவாப் செய்யும் போது தல்பியா ஓதனாம். அதை போட்டு காட்டுங்க. சஹீஹ் முஸ்லிமை படித்து பாருங்கள். அபூ ஜஹல் காபாவை சுத்துகிறான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். யாரினுடைய தல்பியா? யாரினுடைய தல்பியா? அபூ ஜஹலினுடைய தல்பியா. என்ன? யா அல்லாஹ், யா அல்லாஹ் வந்து விட்டேன், யா அல்லாஹ் சரணடைந்து விட்டேன், யா அல்லாஹ் உனக்கு தான் புகழ், உன்னுடைய நிஅமத்து தான் உயர்வானது. லா ஷரீக லக, உனக்கு இணையாளன் இல்லை. அபூ ஜஹல் சொன்ன. ஆனா அல்லாஹ் அவனதான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஃபிரௌன் இவன் தான். சரி, ஐயோ பாவம், அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிருக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை. சஹீஹ் முஸ்லிம் அப்படின்னா ஒரு ஹதீஸ் கிடையாதுங்க. அது படிச்சு பாருங்க சொல்றாருல, அவர் தான் முதல்ல படிக்கணும். சரிங்களா? ஏன்னா சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் இல்ல. நான் இப்போ 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவி வைக்கிறேன். 1 லட்சம் எதுக்கு? 1 லட்சம் எதுக்கு பத்தாது, 100 கோடி. ஏன்னா கிடையாது, தைரியமா சொல்லலாம்ல. 100 கோடி இதுக்கு பரிசு. இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக் லா ஷரீக லக். உனக்கு லக்கு இல்ல, உனக்கு ஒரு லக்கு இருக்குது. இதுக்கு மட்டும் சஹீஹ் முஸ்லிம் காட்டினா உனக்கு 100 கோடி லக்கு உனக்கு தான். சரிங்களா? சரி, இது அபூ ஜஹல் தல்பியாமா. அபூ ஜஹல் கூட வரல. முஷ்ரிக்குகள் காபத்துல்லாவை தவாப் செஞ்சாங்க. சரிங்களா?
தவாப் செஞ்சாங்கன்னா அந்த ஹதீஸ் இபாரத்தை முதல்ல வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு சை முஸ்லிம் படிச்சு பாருன்னு சொன்னா நான் படிச்சு பார்த்துட்டேன். படிச்சதை உங்களுக்கும் படிச்சு காமிக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆள் வந்தா சட்டையை பிடிக்கணும். நீங்க அடுத்து வருவேன் சொன்னார்ல, எத்தனை மீட்டிங் கூட தேர்ந்து சொன்னார்ல, சட்டையை பிடிங்க. முதல் விவாதம் உனக்கு இதுதான்டா. அதுக்கு பிறகுதான் மத்த வாதம். சை முஸ்லிம் ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டிடு. காட்டிட்டு அடுத்து எத்தனை விவாதத்துக்கும் கூப்பிடு, தயார் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? நான் ஹதீஸை படிச்சு காட்டிடுறேன். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், கானல் முஷ்ரிகூன யகூலூன லப்பைக் லா ஷரீக லக்க. முடிஞ்சு போச்சு, ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. லப்பைக் லா ஷரீக லக்க قال فيقول رسول الله صلى الله عليه وسلم ويلكم قد فيقولون إلا شريكا هو لك تملكه وما ملك يقولون هذا وهم يطوفون بالبيت. முஸ்லிம் ஷரீஃபிலே 2332 ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ஹதீஸினுடைய பொருளை சொல்றேன் கேளுங்க. முஷ்ரிக்குகள் காபத்துல்லாவை தவாப் செய்வார்கள். அப்படி தவாப் செய்கிற பொழுது என்ன சொல்வார்கள்? லப்பைக் லா ஷரீக லக்க இல்லா ஷரீகன் ஹுவ லக்க தம்லிகுஹு வமா மலக்க. இப்படிதான் அவங்க என்ன செஞ்சாங்க? தவாஃப்ல தல்பியா ஓதுனாங்க. என்ன அர்த்தம்? லப்பைக் இதோ வந்து விட்டேன், இதோ சரணடைந்து விட்டேன். லா ஷரீக லக்க உனக்கு இணை இல்லை. இல்லா ஷரீகன் ஆனா ஒரு இணை இருக்கு. இவன் கிறுக்கனா இல்லையா? அபூஜஹல், அவனுக்கு பேர் அபூஜஹல், கிறுக்கனின் தந்தை, மடையனின் தந்தை, முட்டாளின் தந்தை. அவனுக்கு பேரு அதனாலதான் வந்துச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான்? அல்லாஹ் லப்பை இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். லா ஷரீக லக்க உனக்கு இணை இல்லை. இல்லா ஷரீகன் ஆனா ஒரு இணை உனக்கு இருக்கு. ஹுவ லக்க தம்லிகுஹு அந்த இணைக்கு நீ மாலிகா இருக்கிற. ஒமா மலக்க அந்த இணை எதை உடமையாக்கி இருக்கிறதோ அதுக்கும் நீ மாலிகா இருக்கிற. ஆனா உனக்கு இணை இருக்கத்தான் செய்யுது. அதை நாங்க விட மாட்டோம். இதுதாங்க அபூஜஹல் சொன்னார்ல முஷ்ரிக்குகள். அந்த முஷ்ரிக்குகள் லிஸ்ட்ல அபூஜஹலையும் சேர்த்துக்குவோம். அபூஜஹலோட தல்பியா இதுதான் உங்க பாஷையில பேசுறதா இருந்தா. சரிங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க். இந்த வாசகத்தை கூட நீங்க தூக்கி காட்டணும். இந்த வாசகத்தை அபூஜஹல் சொன்னதாக முஸ்லிமில் இருப்பதாக படித்து பார் என்று சொன்னீர்களே, இது அனைத்தும் முஸ்லிமில் இருந்து நீங்க எடுத்து காட்ட வேண்டும். அடுத்து என்ன? உனக்கு இணை இல்லை. லா ஷரீக லக் உனக்கு இணையே இல்லை அப்படி நிறுத்தினீங்களே. இல்லா ஷரீகன் அதை ஏன் கட் பண்ணீங்க? உனக்கு ஒரு இணை இருக்குது, உனக்கு இணை இல்ல, உனக்கு இணை இருக்கு. இவன் கிறுக்கனா இல்லையா? இவனை பார்த்து முஸ்லிம் தானே சொல்லணும். இதுதான் யாருடைய தல்பியா? முஸ்லிம்களுடைய தல்பியா. இது முஸ்லிம்ல 2032 ஹதீஸ். இப்ப இதை சொன்னது இவன் கிறுக்கனா இல்லையா? சொல்லுங்க. இவருக்கு அஹ்லு சுன்னான்னு பேர் கொடுக்கணுமா? அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற பெயர்ல இவருக்கு ஒட்டணுமா? ஜாக்கி குரூப் தான் அஹ்லு சுன்னான்னு பேருக்கு இப்ப சொந்தம் கொண்டாடுது. நீங்க ஜாக்கியா இருக்கீங்களா? ஜாக்கியாவே இருந்துட்டு போங்க. நீங்க ஏன் அஹ்லு சுன்னா பேரை களவாண்டு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு அஹ்லு சுன்னா சேரணும்னா அஹா சேருங்க, சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா கொள்கை கரெக்டா இருக்கணும். கொள்கை இல்லாட்ட விரட்டிடுவோம், அடிச்சு விரட்டிடுவோம். சரிங்களா? சரி, அடுத்து இது ஒரு பொய்யா? அடுத்து மூணாவது இன்னொரு பொய்யை சொல்றேன் கேளுங்க. மக்கத்து காபிர்கள் யாருமே தங்களுடைய சிலைகளை பார்த்து இவர்கள் இந்த சிலைகள் எங்களுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லையா. ஆனா மக்கா காபிர்கள் யாருமே இந்த சிலை எங்களினுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லை. இந்த சிலைதான் எங்களினுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லை. நிறைய சிலைகளை மக்கத்து காபிர்கள் வணங்கி இருக்காங்களாம். ஆனா யாருமே தங்களுடைய சிலைகளை பார்த்து இது எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லவே இல்லையா. எவ்வளவு பெரிய பச்சை பொய் இது. பொய்யனுக்கெல்லாம் பொய்யன்று பொய் புலவர்னு பேர் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு தகுதியானவருங்கிற. குர்ஆனை படிச்சு பார்க்கணுங்கிற. முஸ்லீமை படிச்சு பாருங்க சொன்னீங்களா? நீங்க குர்ஆனை முழுசா படிச்சு பாருங்க. குர்ஆன்ல என்ன வருது? அல்லாஹ் தெளிவா சொல்கிறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இதா ரஆகல்லதீன கஃபரு இன் யத்தகிதுனக இல்லா ஹுசுவா அஹாதல்லதி எதுகுரு ஆலிஹத்தக்கும் வஹும் பிதிக்ரி ரஹ்மானி ஹும் காஃபிரூன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான். நபியே, இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்தால் இவர்கள் உங்களை கேலி பொருளாக எடுத்துக்கொள்வார்கள்.
கேலி பொருளாக உங்களை எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் என்ன சொல்வார்கள்? அஹாதல்லதி எதுகுரு ஆலிஹத்தக்கும், இதோ இவர் இந்த முஹம்மத் உங்களுடைய கடவுள்களை பழிக்கின்றார், திட்டி பேசுகின்றார் என்று சொல்லுவார்கள். அப்ப மக்கத்து காபிர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுவாங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பு ஏற்படுத்துறதுக்கு, இந்த முஹம்மது இருக்கின்றாரே, இந்த முஹம்மது உங்களுடைய கடவுள்களை பழித்து பேசுகிறார், திட்டி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவன் வணங்கின சிலைகளை போல என்ன சொல்றான்? கடவுள்னு சொன்னான். இது குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு வசனத்தை சுருக்கமா, நிறைய வசனத்துக்கு எல்லாத்தையும் ஓதல, இன்னொரு வசனத்தை ஓதிடுறேன். வயகூலூன இன்னா லதாரிகு ஆலிஹத்தினா லிஷாஇரின் மஜ்னூன். இந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்லுவாங்களா, நாங்கள் இந்த கவிஞருக்காக, நபிய கவிஞன் சொல்லுவானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம்னு சொல்லுவானோ மக்கத்து காஃபிர்கள். அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்வது அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்றான். இந்த கவிஞருக்காக, இந்த பைத்தியத்துக்காக நம்முடைய கடவுள்களை நாம் விட வேண்டுமா? இந்த பைத்தியத்துக்காக, இந்த சிலைக்காக நம்முடைய கடவுள்களை நாம் விட வேண்டுமா அப்படின்னு மக்கத்து காஃபிர்கள் கேட்கிறார்கள். நபியே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவர் என்ன சொல்றாரு? எந்த சிலையும் பார்த்து இது எங்களுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. கவனிச்சிங்களா? உங்களுக்கு கூட போட்டு காட்டுங்க. யாரினுடைய சிலையை பார்த்து அழுதார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் சிலைகளை உடைத்தாரோ அவருக்கு அங்கே சிலை இருக்கிறது. ஆனா மக்கா காபிர்கள் யாருமே இந்த சிலை எங்களினுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லை. இந்த சிலைதான் எங்களினுடைய கடவுள் என்று சொல்லவே இல்லை. அல்லாஹ் பாத்தீங்களா, யாருமே இந்த சிலையை பத்தி எங்க கடவுள் சொல்லவே இல்லையா? அட பாய், குர்ஆன்ல எத்தனை வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த கவிஞருக்காக, இந்த மஜ்னூனுக்காக நம்மளுடைய கடவுளை விட வேண்டுமா? நம்மளுடைய ஆலிஹத்துகளை விட வேண்டுமா? நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த வணக்கங்கள், யாரை வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த சிலைகளை, அந்த வணங்கக்கூடிய அந்த சிலைகளை, கடவுள்களை நாம் விட வேண்டுமா என்று கேட்ட எத்தனை கேள்விகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இவர் இடையில ஒரு புக்கை பார்த்தா படிச்சுட்டே இருக்கிறாரு. அவர்கள் வண்டவாளம் எல்லாம் நமக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து போட்டு விடுவேன் அவர் லட்சணம் என்னன்னு. அந்த புக்கில் என்ன இருக்கோ அப்படி ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறார். அது ஒண்ணு உண்மை. 2 மணி நேரம் அதை கூர்ந்து கவனிச்சோம். என்ன சொல்றாரு? பத்ர் மைதானத்துல அபூஜஹல் அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்தானா, யா அல்லாஹ், இந்த முஹம்மதுக்கு எதிரா எங்களை நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ், இந்த முஹம்மதுக்கு எதிராக எங்களுக்கு உதவி கொடுப்பாயாக என்று படிச்சு காட்டினாரு. படிச்சதுக்கு புத்தக பேரை சொல்லலை, புத்தகத்தில் இல்ல போல தெரியுது. அவர் படிச்ச புத்தகத்துல அது எந்த கிதாபில் வருது, எங்க வருதுன்னு போடல போல தெரியுது. அதனால அடுத்த தடவை அவர் தான் சொல்லணும், அது எந்த கிதாபில் வருதுன்னு சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். ஆனால் மக்கத்து காஃபிர்கள் எந்த யுத்தத்துல போனாலும் அவன் யாரை வணங்குறானோ அவனை தான் கூப்பிடுவான், அவன் அல்லாஹ்வை கூப்பிட்டது இல்லை. உஹது யுத்தத்தை படிச்சு பாருங்க, புகாரில. முஸ்லிம் எங்க படிக்க சொன்னீங்களா? உஹது யுத்தம் சம்பந்தமாக புகாரில் என்ன பதிவாகி இருக்கிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி குறுகிய சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சின்ன பின்னமாக அங்கே காஃபிர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே அபூ சுஃபியான், அந்த சமயத்திலே காஃபிர் அபூ சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த கூட்டத்துக்கு அருகே அவன் சத்தம் இடுகிறான். என்ன சத்தம் இடுகிறான்? அஃபில் கௌமி முஹம்மதுன், இந்த கூட்டத்திலே முஹம்மது இருக்கின்றாரா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க தன் தோழர்களை பார்த்து, பதில் சொல்லாதீங்க, இவனுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்றாங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்கிறான். அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, இந்த கூட்டத்திலே அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் இருக்கின்றாரா? ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, பதில் சொல்லாதேன்றாங்க. யார் பதில் சொல்லல? உடனே அடுத்து கேட்கிறான். இந்த கூட்டத்திலே இப்னுல் கத்தாபுடைய மகன் உமர் இருக்கின்றாரா? ஸல்லல்லாஹு பதில் பேசக்கூடாதுன்றாங்க. உடனே அவன் இன்னஹாவுலாய் குத்திலு, எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க. அபூ சுஃபியான் தீர்வு சொல்றாரு, எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க, இவர்கள் மட்டும் உயிரோட இருந்திருந்தால் இப்ப பதில் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தாங்க முடியல. என்னடா இது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, கிறுக்கன். தாங்க முடியல கோபத்துல உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? கதப்த யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் விரோதியே, நீ பொய் பேசுகிறாய். அபகல்லாஹு அலைக மா யுஹ்ஸீக, உனக்கு இழிவை தரக்கூடிய ஒன்றை அல்லாஹ் உனக்கு நிரந்தரமாக தருவானாக அப்படின்னு கோபத்துல சொன்ன உடனே அபூ சுஃபியான் என்ன சொன்னா? அதான் மேட்டர். அபூ சுஃபியான் சொன்னா, ஓலு ஹுபல், அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன்,
அவரு பில்ட்ட கொடுக்குறாருலங்க, நம்மள்ட்ட இருக்கு கொடுக்காம இருக்கலாமா? ஊழு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், உன் மார்க்கம் உன் தீன் உயர்ந்து விட்டது. எங்க வச்சுங்க? உஹது களத்துல வச்சு. ஹுபல்னா யாரு தெரியுமா? இந்த மக்காவுக்கு உள்ள ஒரு சிலையை வச்சிருந்தானோ, அந்த சிலைக்கு பேரு ஹுபல். அந்த ஹுபலை தான் அவன் வணங்கிக்கிட்டு இருந்தானோ. அவன் கூப்பிட்டது யார? அப்ப அபு சுஃபியான் அவர்கள் காஃபியா இருந்த பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஊழு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய். உடனே சல்லாசம் கோவம் வந்துருச்சு, என்னடா இவன் சிலையை உனக்கு உயர்ந்துட்டேன்னு சொன்னாரு. உடனே சல்லாசம் சொல்றாங்க, பதில் கொடுங்கன்னாங்க. யார சொல்லலாம், என்ன பதில் கொடுக்கா? ஒண்ணும் இல்லை, அல்லாஹு ஆலா, அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அப்படி பதில் கொடுங்க. ஹுபலா உயர்ந்தவர் கிடையாது, கிடையாது, அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அப்படி பதில் கொடுங்க. பதில் கொடுத்தாங்க சஹாபாக்கள். அடுத்த நாள் என்ன சொன்னா தெரியுமா? அபூ சுஃபியான், லனா அல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா என்ற கடவுளுக்கு உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு உஸ்ஸா என்ற கடவுள் இருக்கு உங்களுக்கு இல்ல அப்படின்னு அபூ சுஃபியான் பதில் கொடுக்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பதில் கொடுங்க இவருக்கு. சஹாபாக்கள் கேட்கறாங்க, என்ன பதில் கொடுக்க யார சொல்லலாம்? உடனே நபி சொல்றாங்க, அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், எங்களுக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் உதவியாளன் இல்லை, பதில் கொடுங்கன்னாங்க. இது புகாரியில 3737வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியை படிங்க, என்ன படிங்க. அப்ப உஹது களமா இருந்தாலும் சரி, எந்த களமா இருந்தாலும் சரி, அவனும் கூப்பிடுறது, காபிர்கள் கூப்பிடுறது யாரத்தான்? அவன் யார வணங்குறாங்க அவங்களதான் கூப்பிடுவாங்க. இங்க வந்து ஒரு பொய். ஆனா புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அதை படிச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ பாவம், அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை கொடுத்தவங்க அது எங்க வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வந்து அதையும் படிச்சு ஒப்பிச்சிருவாரு. சரிங்களா? அது ஒப்பிச்சு போன பிறகு நம்ம அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் கொடுப்போம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, காபிர்கள் எவ்வளவு இழிவா மார்க்கத்தை இந்த ஆள் விளங்கி வச்சுக்காரு பாருங்க. இவர் மார்க்கத்தை சரியா விளங்கினால் கிடையாது. அல்லாஹ்வை ஏற்காத முஷ்ரிக்குகளை கழுத்தை வெட்டணும்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய சொத்தை சூறையாடுவதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கிறானா? அல்லாஹ்வை ஏத்துக்காத காரணத்தினால, அல்லாஹ்வுக்கு அவர்கள் மோசமாக நடந்து கொண்ட காரணத்தினால அவங்க கழுத்தை வெட்டலாமா, அவருடைய சொத்தை சூறையாடலாமா? அப்படி அல்லாஹ் சொன்னா, சண்டைக்கு வந்தவன சண்டைக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டைக்கு கூப்பிட்டாங்க, பெருமான சல்லாசம் போறாங்க, மார்க்கத்தை அழிப்பேண்டு மாறு தட்டினாங்க, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போனாங்க. அவங்க முஷ்ரிக் என்கிற ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்று கழுத்தை வெட்டினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நீங்க பதிவு செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக பத்ரை ஏற்படுத்தினார்களோ, யாரினுடைய பெண்களை திருமணம் முடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்களோ, யாரினுடைய பெண்ணை என்னுடைய குழந்தைக்கு திருமணம் முடிப்பதை அல்லாஹ் தடை செய்தானோ, யாரினுடைய கழுத்தை வெட்டுவதை அல்லாஹ் ஆகுமாக்கினானோ, யாரினுடைய சொத்தை சூறையாடுவதை அல்லாஹ் அங்கீகரித்தானோ. மறைமுகமா இளைஞர்களை தூண்டுது நினைக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு இவங்க அந்த காரியத்தை செய்யணும், அல்லது இளைஞர்களுக்கு இவர்களை நம்பி அப்பாவி இளைஞர்களுக்கு சென்று போறாங்களே அவர்களை இவர்கள் மறைமுகமாக தூண்டல், கழுத்தை வெட்டு, சொத்து சூறையாடு என்று மார்க்கத்திற்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதையும் இந்த அவையில் நாம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவரைக்கும் இவர்கள் இஸ்லாத்தை எப்படி புரிஞ்சிருக்காங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஷிர்க்னா என்ன தெரியல, குஃபுர்னா என்ன தெரியல, அபூஜலுடைய தல்பியா எப்படி தெரியல, அவன் எப்படி அல்லாஹ் கூப்பிட்டான்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. இவங்க தான் சுன்ன ஜமாத் யார் அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க 2 மணி நேரம். பின்னாடி உள்ளவங்களை நான் கவனிச்சேன், மண்டே சுரஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா இந்த ஆளை கூட்டு உட்கார வச்சுட்டோமாடா, நமக்கே புரியலையே, கழுத்து வெட்ட சொல்றான், நம்ம பேர் நம்ம ஜாக்கி குரூப்புக்கே இது ஆபத்துலோ, அடுத்து நம்ம ஜாக்கி குரூப் இயக்கத்தை நடத்த முடியாத இந்த கிறுக்கனை கொண்டு விட்டுட்டோமே, கழுத்து வெட்ட சொல்றான், சூறையாட சொல்றான் அப்படின்னு பின்னாடி உள்ள ஆள் மண்டையை சொல்லிடுறாரு. அதனால கவனிச்சுட்டே இருக்கிறோம். எந்த லட்சணத்தினுடைய பேச்சு இருக்கு பாருங்க. சரி, அடுத்து இன்னொன்னு, இந்த ஆளுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியல, இவர் மதுஹப் கிதாபுக்குள்ள போலாமா? இவருக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியலங்க, இவர் மதுஹப் கிதாபுக்குள்ள போலாமா? அடுத்து மதுஹப் கிதாபுக்குள்ள போறாரு. அதை இன்ஷா அல்லாஹ் அது முதல்ல நான் உனக்கு சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு ஆலிம் மாதிரி எனக்கு தெரியல, இவர் ஒரு ஆலிம் மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த 2 மணி நேரம் சீடியில நான் பார்த்திருக்கிறேன், இவர் முழுமையாக ஓதுன ஒரு ஆலிம் அல்ல. நான் என் 1ஆம் சும்ரா மாணவன்ட்ட சொன்னேன் இந்த மேட்டரை. என் 1ஆம் சும்ரா மாணவன்ட்ட நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இன்ஷா அல்லாஹ் அது பிறகு நான் சொல்றேன். அவர் அபு ஹனீஃபா இமாமை பத்தி ஒரு செய்தி பதிவு செய்கிறார். என்ன செய்தி? அபு ஹனீஃபா இமாம் வந்து
அல்லாஹ்வினுடைய நபிமார்களின் பொருட்டால் என்று துஆ கேட்பதை வெறுத்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை அவர் என்ன செய்யறாரு, அவர் அரபியில சொல்ல ட்ரை பண்றார். அவருக்கு தான் அவர் ஆரம்பிச்சதுன்னு அவருக்கே தெரியுமா இல்லையா? அவர் ட்ரை பண்ணலாமா? அவர் எப்படி படிக்கிறார் அப்படின்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தன்னுடைய புத்தகத்தில் சொல்வார்கள், கர்ரிஹா அபு ஹனீஃபா, கர்ரிஹா அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் வெறுக்கிறார்கள். எந்த வார்த்தையை தெரியுமா வெறுத்தார்கள்? யா அல்லாஹ், இவரின் பொருட்டால் ஃபுலானுன், இந்த மனிதனின் பொருட்டால் என்று கேட்பதை கூட இமாம் அபு ஹனீஃபா வெறுத்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா தன் கிதாபுல வெறுத்திருக்காங்களாம். தன்னுடைய புத்தகத்துல இமாம் அபு ஹனீஃபா கர்ரிஹ அபு ஹனீஃபா, அதாங்க மேட்ரு. சரிங்களா? கர்ரிஹ அபு ஹனீஃபா. என் ஒன்னாம் மாணவன்ட்ட கேட்டாங்க, வாடா அரபியில வந்து என்ன எல்லாரும் அரபி தெரிஞ்சவங்க கிடையாது, அதனால அரபியில வந்து ஒவ்வொன்றும் ஒரு உபயோகம் இருக்குதுல்ல, இஸ்தேமால். இது வசன் ஃபஅல, ஃபஅலன்னா ஒரு வசன். எல்லாத்துக்கும் புரியாது, இன்ஷாஅல்லாஹ் நீங்க புரிய ட்ரை பண்ணிக்கங்க. ஃபஅல கர்ரஹ அப்படி சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வாதத்துக்கு அவர் சொல்வதா இருந்தா கர்ரஹன்னு சொல்லலாம். கர்ரிஹ அப்படின்னு சொல்லி அரபியில ஒரு வார்த்தையே கிடையாது. கர்ரிஹ அப்படின்னு சொல்லி ஃபஅல கர்ரிஹ அப்படின்னு சொல்லி அரபியில ஒரு வார்த்தையே கிடையாது. அவர் இங்க வந்து நின்னுக்கிட்டு அப்பதான் நான் விளங்கிக்கிட்டு, ஆஹா இந்த ஆளு விஷயம் இல்லை. ஏதோ புத்தகத்தை பார்த்து படிக்கும் போதே எனக்கு சந்தேகம். புத்தகத்துல ஈ அடிச்சாங்க காப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரீட்சை எழுதுனானா, பரீட்சை எழுதும் பக்கத்துல இருந்து காப்பி அடிக்கிறான் ஒருத்தன். அவங்க பரீட்சை எழுதும் போது அதுல ஈ வந்து நின்று இருக்கு. என்னடா ஈ இருக்கேன்னு அடிச்சான். உடனே இவன் பார்த்தான், ஓ இந்த இடத்துல ஈ அடிக்கணுமோ அப்படின்னு நினைச்சு இவன் பேப்பர்ல ஈய நிக்கல, கஷ்டப்பட்டு ஈய பிடிக்கிறான். பிடிச்சு அடிச்சு அந்த இடத்த ஒட்டி வச்சான். ஏன்டா ஒட்டுற? இல்ல இந்த இடத்துல ஈய அடிச்சு ஒட்டன்னு நினைக்கிறான், ஏன்னா அவன் ஒட்டிருக்காங்கல்ல. இதுக்கு பேர் என்ன? ஈ அடிச்சான் காப்பி. சரிங்களா? அந்த ஆளுடைய புத்தகத்துல கர்ரிஹன்னு போட்டிருக்குன்னு நினைக்கேன். இவர் அப்படியே படிச்சிட்டார், கர்ரிஹ. இன்னொருக்கு போடுறீங்களா? அதை கொஞ்சம் கேளுங்களேன், நல்லா இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தன்னுடைய புத்தகத்தில் சொல்வார்கள், கர்ரிஹ அபு ஹனீஃபா, கர்ரிஹ அபு ஹனீஃபா. அதாவது நம்ம ஒரு குறை சொல்றதுக்காண்டி இல்ல, கர்ரிஹன்னு ஒரு தடவை சொன்னாரு. ஏன்னா அழுத்தம் திருத்தமா பேசுற மேட்ரு இது, சாதாரணமா பேசிட்டு போற விஷயம் கிடையாது. அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஒரு தடவை சொன்னா சரி, ஏதோ ஒரு கவனக்குறைவா சொல்லிடலாம்னு விட்டுறலாம். ஆனா ரெண்டு தடவையும் அழுத்தம் திருத்தமா கர்ரிஹ அப்படின்னு சொல்லும் போது விட முடியுமா? அப்போ மேட்ரு இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அது விஷயமா அவர் விஷயமா இன்னும் பல தகவல் பின்னாடி எனக்கு பின்னாடி வரும், அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஹைர். இப்ப உண்மை மேட்ரு என்ன அது சொல்ல வரணும்ல. அபு ஹனீஃபா இமாம் அப்படி வெறுத்திருக்கிறார்களா இல்லையா? ஏன் அப்படி வெறுத்தாங்க? சரி, அடுத்து என்ன? அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், முகமது ரஹ்மத்துல்லாஹ் எல்லாருடைய கொள்கையும் அதுதான் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஆனா உண்மை நல்ல என்ன தெரியுமா? இவரின் பொருட்டால் என்று துஆ கேட்பது அவங்க வெறுக்கல. அரபி இபாரத்து அவருக்கு தெரியாதுல பாவம். சரி, நம்ம படிச்சு காமிச்சிருவோம். அரபி இபாரத்து இதுல என்ன இருக்குது? யக்ரஹு. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் வெறுப்பார்கள். என்ன வெறுப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, أن يقول في دعائه اللهم إني أسألك بمقعد العز من عرشك என்று துஆ கேட்பதை வெறுப்பார்கள். இது ஒரு மேட்டர் வருது. சரிங்களா? அடுத்து இன்னொரு மேட்டர் என்ன? அதே போல ويكره أيضا أن يقول الرجل في دعائه اللهم إني أسألك بحق أنبيائك ورسلك என்று துஆ கேட்பதையும் வெறுப்பார்கள் அப்படின்னு வருது.